Welcome back to our channel Kritika Energy Essence. So important updates in PGTRB. ஸோ நம்மளோட கமெண்ட்டில் வந்து யூஜிடிஆர்பி செகண்ட் கிரேட் எக்ஸாம் பற்றின அப்டேட்ஸ் போடும்போதெல்லாம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்குற கொஷின் வந்து பிஜிடிஆர்பி எப்போ மேடம் அப்படின்றது தான். ஸோ பிஜிடிஆர்பியில் முக்கியமான ஒரு விஷயத்துக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பிஜிடிஆர்பியோட சிலபஸ் சேஞ்சுக்கான அப்டேட்டு. ஸோ அதை பற்றின நியூஸும் சரி, நோட்டிஃபிகேஷன் எப்போ வர சான்சஸ் இருக்குது. ஸோ எக்ஸாம் 24 25 நம்ம பிஜிடிஆர்பி பற்றி போட்டால் எக்ஸாம் இப்போ எப்போ வரப்போகுது, நீங்கள் உங்களுக்காக போடுறீங்க, வீடியோக்காக போடுறீங்க, வியூஸ்க்காக போடுறீங்க, இந்த மாதிரி சில விஷயங்கள் வருது. ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் நான் சொல்கிறேன். முதுகலை ஆசிரியர் தேர்வு எப்போ தான் நடக்கும், என்ன செய்யணும் இப்போது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிருத்திகா எனர்ஜி எசன்ஸில் பிஜிடிஆர்பி 2024க்கு ஆன டெஸ்ட் பேட்ச், ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் நடந்துட்டுருக்கு. எஸ்பெஷலி ஃபார் இங்கிலீஷ் அண்ட் எஜுகேஷன் சைக்காலஜி அண்ட் ஜிகே. ஸோ என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்லேருந்து நான் என்னோட வின்னிங் ஸ்ட்ராட்டஜியையும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களோட வெற்றிக்கான ஒரு கண்டிப்பான ஒரு பார்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பிஜிடிஆர்பிக்கு படிக்கிறவங்க கண்டிப்பாக நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் இணைச்சிக்கோங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன். இங்கிலீஷ்க்கு தனியாகவும் சைக்காலஜி அண்ட் எஜுகேஷன் மட்டும் தேவைப்படுறவங்களுக்கு தனியாகவும் நான் கொடுக்குறேன். இந்த குரூப் வந்து டிஸ்கஷன் குரூப் தான். நீங்கள் டெஸ்ட் பேட்சில் இணையறதுக்கான தகவல்களும் அதில் வரும். நிறைய பேர் கேட்டதுக்கு என்னங்க இதில் நான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி சிலபஸ் சேஞ்சோட அப்டேட் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சிலபஸ் சேஞ்ச் அப்படிங்கிறதுல முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் சிலபஸ் சேஞ்ச் ஆகுது? எல்லாருக்குமே அது தெரியும். 20 வருஷத்துக்கு மேலே 25 வருடங்களாக பிஜிடிஆர்பியோட சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆகலை. எது சேஞ்ச் ஆகணும்? இது எல்லாத்துக்கும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, டிஆர்பி ரீஸ்ட்ரக்சரிங் ஜிஓன்னு போட்டிருந்தாங்க. ரொம்ப முக்கியமான ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாத்தையுமே கவர்மெண்ட் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு கிரீவன்ஸ் மெயிலு, டிஆர்பியோட புது வெப்சைட்டு, கரெக்டான கிரீவன்ஸ் மெயில் அண்ட் கரெக்டான டிஆர்பிக்கான ஹெல்ப் லைன், அதுக்கப்புறம் கண்ட்ரோலர் அண்ட் எக்ஸாமினேஷன் கண்ட்ரோலர், ரெஜிஸ்டர், இந்த மாதிரியான நிறைய போஸ்டிங்ஸ் ரிலேட்டட் வீடியோ, இது தகவல்கள் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிட்டாங்க. அதாவது ரீஸ்ட்ரக்சரிங் ஜிஓவில் என்னென்னலாம் ரெக்கமெண்டேஷன்ஸ் இருந்துச்சோ அது எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு, அதாவது கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2க்கான சிலபஸ் கெசட்டில் வெளியிடப்பட்டது. அதுக்கப்புறம் டெட்டு யூஜிடிஆர்பி நியமன தேர்வு பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் இடைநிலை ஆசிரியர்களுக்கான நியமன தேர்வுக்கான சிலபஸும் அதில் வெளியிடப்பட்டது. அதன்படி எக்ஸாமும் நடந்துருச்சு. அந்த எக்ஸாமுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் வரைக்கும் யூஜிடிஆர்பிக்கு வெளியிடப்பட்டது. செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் ஆன்சர் கீக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சிலபஸ் சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நடந்திருக்கு. இப்போ அடுத்ததான் நமக்கு வரப்போகிற எக்ஸாம் வந்து டெட்டுக்கான சிலபஸ் வந்து ஏற்கனவே கெசட்டில் வெளியிடப்பட்டாச்சு. அப்போ பிஜிடிஆர்பிக்கான சிலபஸ் இன்னும் வெளியிடப்படலை. இது சார்ந்து டிஆர்பி ஹெல்ப்லைனில் ஒரு கொஷின் கேட்கும்போது அதுக்கு சிலபஸ் சேஞ்ச் தேவை, அதுக்கான கமிட்டி வந்து அமைச்சிருக்காங்க. அந்த சிலபஸ் ரிவைஸ் கமிட்டி வந்து அவங்களோட ஆய்வறிக்கையை இன்னும் சப்மிட் பண்ணலை அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. அதை விரைவில் சப்மிட் பண்ணிடுவாங்க. அந்த விரைவில் அதை சப்மிட் பண்ணோன்னா அது கெசட்டில் நோட்டிஃபிகேஷனாக வெளியிடப்படும். சிலபஸ் சேஞ்சு பார்த்தினா அப்டேட் வந்து நோட்டிஃபிகேஷனாக வெளியிடப்படும். அது வெளியிடப்பட்ட உடனேயே நமக்கு வந்து சிலபஸ் சேஞ்ச் அப்படிங்கிறது அப்டேட்டு. நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸாம் டென்டேட்டிவ் எக்ஸாம் டேட்டா இருக்கட்டும், எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியா, அதுக்கப்புறம் ஜிஓஸ், இதை பற்றின விஷயங்கள் எல்லாமே, எவ்வளோ போஸ்டிங்க்கான நோட்டிஃபிகேஷன், ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல், இதெல்லாம் ரிசர்வேஷன்லாம் நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு தெரியும். புதுசாக எழுதுறவங்களுக்கான இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின விளக்கம். ஸோ எக்ஸாம் 24 வருமா 25 வருமா? இப்போ நமக்கு 24ஓட 9ஆம் மாதத்துக்கு தொடக்கத்தில் இருக்கும். நம்ம ஆரம்பிச்சாச்சு, செப்டம்பர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்மளும் வந்து மேலேருந்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டில் வந்துடும் சொல்லிகிட்டே தான் இருக்கும். ஸோ யூஜிடிஆர்பிலையுமே இன்னும் ப்ராசஸ் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கான ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகலை. இது எல்லாத்துக்கும் மேலே சிலபஸ்க்கான வேலை முடியலை அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ நமக்கு எக்ஸாம் வந்து 24 இருக்கலாம், 28. ஸோ நவம்பரில் வந்து சிலபஸ் அப்டேட் போட்டு ஜான்வரியில் நோட்டிஃபிகேஷன் போட்டு உங்களுக்கு எக்ஸாம் ஏப்ரல் மேல கூட இருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பெரிய
பெரிய விஷயமே கிடையாது. உங்களுக்கு வந்து எக்ஸாம் 25க்கு ரொம்ப ரொம்ப நாள் காலம் கிடையவே கிடையாது. இன்னும் நான் நிறைய வீடியோஸில் சொல்கிறது அதுதான், ஒரு வருஷமாவது கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃபுல் சிலபஸை படித்து ஒரு 3 தடவை ரிவிஷன் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட்டு நிறைய டெஸ்ட் ஒரு 10 to 12 10 ஃபுல் டெஸ்ட் எழுதி பார்த்து இந்த மாதிரி ஒரு 3 ஃபுல் டெஸ்ட் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு ஃபுல் டெஸ்ட்டாவது எழுதி பார்த்தா மட்டும்தான் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இதை நான் சொல்கிறேன். சிலபஸ் எப்படி வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் சிலபஸ் வந்ததுக்கப்புறம் படிக்கிறத விட சிலபஸில் இருக்கிற காமன் டாபிக் நம்மளோட ஃபாலோவர்ஸுக்கு நிறைய தெரியும். இங்கிலீஷு, எஜுகேஷன், சைக்காலஜிக்கெலாம் இப்போ நீங்கள் என்ன படிக்கலான்றதை என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸில் தெளிவாகவே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் நான் சிலபஸ் வீடியோஸ் பற்றின லிங்க் எல்லாத்தையுமே நான் இதில் ஷேர் பண்ணுறேன். ஸோ முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு செப்டம்பரில் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்க, நவம்பரில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது, இல்லை வந்து சிலபஸ் சேஞ்ச் ஆகுது, ஜான்வரியில் தான் நோட்டிஃபிகேஷன் வருது, உங்களுக்கு டைம் ரொம்ப அதிகம் கிடையாது. நீங்கள் படிக்கிறதுக்கான நேரம் மிக மிக குறைவு தான் இப்போ நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா கூட. அதனால் பிஜிடிஆர்பி தான் நான் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் சொல்கிறது ஒரு ரெக்வஸ்டா, ஒரு சிஸ்டரா, இல்லை ஒரு மென்டரா என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஸ்டார்ட் யுவர் ப்ராசஸ் ஸ்டில் உடனே நவ் அப்படின்றது தான். எப்போவுமே இன்றைக்கு எதையுமே நீங்கள் போஸ்ட்பான் பண்ண அது ஒரு முடிவுக்கு வரவே வராது. அந்த போஸ்ட்பான் அதுதான் அந்த போர்டம், அதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஓவர் கம் பண்ணும். ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் அதை நிறைய வீடியோஸில். யார் ஜெயிக்கிறாங்கன்னா அந்த சலிப்பை வந்து சந்தோஷமாக மாற்றிக்கிறவங்க தான் ஜெயிக்க முடியும். ஸோ எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டு இருக்கோம், எக்ஸாம் வர இன்னும் 6 மாதம் ஆகும், 6 மாதம் படிக்க தான் போகிறோம், நம்ம மெதுவாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற அந்த போர்டம், அந்த சலிப்பு இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். தொடர்ந்து 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சிவிக்கு போயிட்டு வந்தவங்க ரொம்ப ஒரு அக்ரெசிவ்னஸோட ஒரு கான்ஃபிடென்ட்டோட இருப்பாங்க. ஸோ எல்லாரையுமே அவங்களும் இன்னும் அதே மாதிரி ஃப்ரெஷர்ஸ் வந்து இன்னும் கையில் நிறைய நாலேஜோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளோட நம்ம வந்து பிஜிடிஆர்பி தான் போகிறோம், பிஜி ஆகணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா அதற்கான உழைப்பை வந்து 100% போட்டுகிட்டே இருக்க வேண்டியதான். நான் எப்போவுமே என்னோட வீடியோஸில் சொல்கிறது, தாரக மந்திரம் லக் அப்படிங்கிறது வேறு எதுவுமே கிடையாது. உங்களோட ப்ரிப்பரேஷனும் உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டியும் மீட் பண்ணுற பாயிண்ட். ஸோ நீங்கள் ப்ரிப்பரேஷனை பண்ணிகிட்டே இருங்க, ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை கண்டிப்பாக ஒரு இடத்துல மீட் பண்ணும். அந்த இடத்துல நீங்கள் லக்கியஸ்ட் பர்சனாக உணரணும், நான் ரொம்ப லக்கி அப்படின்னு நினைக்கணும் அப்படின்னா அதுக்கான ஒர்க் உங்ககிட்ட இருக்கணும். தானாக லக் வராது, நம்மளோட ஒர்க்கில் தான் இருக்குது. ஸோ அதனால் ஏற்கனவே சொன்னது மாதிரி என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரே விஷயம் தான், படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வாட்ஸ்அப் குரூப் வந்து டிஸ்கஷனுக்காக பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு தனியாகவும் பிஜிடிஆர்பி ஃபார் எஜுகேஷன் அண்ட் சைக்காலஜிக்கு தனியாகவும் குரூப்போட லிங்க் போடுறேன். ஸோ லிங்க்கில் என்ன விஷயம் வரும் அப்படின்னா, ஸோ கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் அந்த மாதிரி சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்ச்க்கு தேவைப்படுறதுக்கான டீட்டெயில்ஸும் நான் அதில் கொடுத்துருவேன். அண்ட் உங்களுக்குள்ளே நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம், அதுதான் ரொம்ப முக்கியம். யாரெல்லாம் படிச்சுட்டு இருக்கவங்கள ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு ஒரு விஷயம். ஸோ அந்த நான் குரூப்பில் ஜாயின் பண்ணுறேன், நான் லிங்க் போடுறேன், தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற வியூவர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பிஜிடிஆர்பி படிச்சுட்டு இருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த சேனல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்குவோம். கண்டிப்பாக ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன், கெட் யுவர் போஸ்டிங் இன் திஸ் இயர். அதாவது இந்த இயர் அப்படின்னா இந்த இயரோ அடுத்த இயரோ இந்த வர்ற நோட்டிஃபிகேஷனில் நான் டீச்சர் ஆகிடுவேன், பிஜி டீச்சராக ஆகுவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட நீங்கள் படிப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு யாராவது பிஜிடிஆர்பிக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிச்சுட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சஜஸ்ட் பண்ணி அண்ட் இந்த லிங்க்கையும் வாட்ஸ்அப் குரூப் லிங்கையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.